பாரதியார் நீங்கள் இப்போ இந்த நாராயணசாமி நாளிலிருந்து இப்போ விஜயகாந்த் வரை நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் 2 ஆண்டுகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிற்க போகிறதில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு விளைவை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்போம் என்ற ஒரு இலக்கு வரை வைத்திருக்கிறார்கள். தமிழக சூழலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பின்னர் ஓரளவு வெற்றி பெற்ற விஜயகாந்துக்கு பிறகு மற்றும் ஒரு நடிகர் அங்கே அரசியல் வெற்றி பெறுவதற்கான களச்சூழல் இருக்குதா? நீங்கள் வந்து இந்த 60களிலிருந்து இந்த அரசியலை நல்லா அவதானித்துட்டு வரீங்க. அதனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும், மக்கள் மனநிலை. இன்றைய இளைஞர்கள் மற்றும் ஒரு மாற்று அரசியலை விரும்புபவர்களுக்கு அந்த நீங்கள் கூறுவது போல அந்த 3வது இடத்திற்கான போட்டியும் கடுமையாக இருக்கிறது. திமுக, அதிமுக தவிர 3வது இடத்துக்கான போட்டியில் பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் போட்டியிட்டு கொடுக்க, மாநில மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் இது தமிழக வெற்றி கழகம்ங்கிறது ஒரு விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார்? 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போ வேணாலும் சரி, இந்த 3வது அணியாக யார் வருவதுன்றது தான் அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும் தவிர, அது அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 3வது இடத்துக்கு யாருன்றது அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம். அப்படி போட்டி வருகிற போது எத்தனை தேர்தல் அவங்க நிற்க சர்வைவ் ஆகுறாங்கன்றது பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல நான் வந்து அவர் கட்சிக்கு இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு ஏற்கனவே அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. கடந்த காலத்து பார்க்குற போது 3rd ஃபோர்ஸுக்கு யார் போட்டு வந்தாலும் சக்ஸஸ் ஆனது தமிழ்நாட்டில் இல்லை. அதே மாதிரி தான் வாட் அப்ளைஸ் டு ஏ வில் அப்ளை டு பி ஆல்சோ. என்னன்னா இப்போ இந்த ஊடகங்களை பற்றி சொன்னீங்க. இந்த வட இந்திய, அதாவது வட ஊடகங்கள் பொதுவாக மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் ஒரு சில ஊடகங்களை தவிர, ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை அந்த அத்தகைய சூழல் இருக்கா சார்? ஊடகங்கள் ஒரு சார்பாக இருக்குதா நினைக்கிறீங்களா? வட இந்திய மற்றும் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் உள்ள ஊடகங்கள் வேணால் நீங்கள் கூறுவது போல அது தேசிய கட்சிகளுக்கோ அது பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஆதரவாக இருக்கலாம். ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை அத்தகைய சூழல் இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? உங்களோட பார்வை எப்படி தெரியுது? எப்படி உங்களுக்கே தெரியும். நான் போய் அதை சொல்லி நான் புது விரோதிகளை தேடிக்க விரும்பல. அதனால பார்க்குற வியூவர்ஸுக்கும் தெரியும், ஊடகம் நடத்துகிற உங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோங்கள்லாம் எப்படி இப்படி இருக்கு. ஒரே கட்சி சார்பாக 4 பேரை கூப்பிடுறாங்க, திமுக சார்பில் ஒருத்தர் தான் கூப்பிடுறாங்க. ஆனால் வேற வேற பேர் கொடுக்குறாங்க. நடுநிலையாளர், பத்திரிகையாளர், வலதுசாரின்னு சொல்லிட்டு அவங்க பூரா இஸ்மாஸ்டர்ஸ் வாய்ஸ் போல பிஜேபியினுடைய வாய்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்க அணி சார்பாக ஒரே திமுக தான் கூப்பிடுறாங்க. ஆக இது பார்க்குற போது இது வந்து இதெல்லாம் நியாயமா? அப்படி செய்கிற ஊடகங்கள் எதுன்றது உங்களுக்கே தெரியும். நான் வந்து புது எதிரிகளை தேடிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த சோசியல் மீடியா, மற்றபடி நீங்கள் இந்த பெரியார் காலத்திலிருந்தே அரசியல் இருக்கிறீங்க. அப்போது அந்த கட்சி பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ வந்து ஒரு கட்சி சார்ந்த அந்த பத்திரிகைகளுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தவிர மற்றவர்கள் பொதுவான தளத்தில் அந்த வாசிப்புங்கிறது இப்போ முரசொலி இருந்த போதோ, அதை தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு சார்பாக இருந்த போதோ அந்த ஒரு ஆதரவு தளம், வாசிப்பு தளம் மற்றும் இருந்தது. இப்போதே இந்த சமூக டிஜிட்டல் யுகத்தில் வந்து இந்த மாதிரி ஊடகங்களால் ஒரு தலைமையோ ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியும் ஒரு சமூக வலைத்தளங்களால் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? ஏன்னா 3 தலைமுறையை நீங்கள் பார்த்து, அதாவது துண்டு பிரசத்துல இருந்து பத்திரிகைகள், அதன் மூலமாக பேச்சு, அதன் பின்னர் இப்போது டிஜிட்டல் மாற்றம், இதனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிச்சிருன்னு நினைக்கிறீங்களா சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் தோன்றிய நாள் முதல் கட்சி ஆரம்பிச்ச போது ஒரு பத்திரிகை கூட எங்களுக்கு ஆதரவு கிடையாது. அப்ப ஊடகங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போல எல்லா பத்திரிகையும் எங்களை விமர்சிச்சது. தினத்தந்தி உள்ளிட்ட தினத்தந்தி எங்களை கிண்டல் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையும் கிண்டல் பண்ணல. செய்திகளை திரித்து போடுவதிலே அண்ணா பேசாததெல்லாம் அண்ணா ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். ஆனா கடைசி லைன் எடுத்து உதாரணத்துக்கு சொல்றேன். அண்ணா தேர்தலில் 1962 தேர்தல் பிரச்சாரத்தில் லட்சியங்களை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் காட்டி பெற வேண்டிய வாக்குகளை பெறுவேன்னு சொன்னார். அந்த தந்தியில் எப்படி போட்டாங்கன்னா, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவேன் அண்ணாதுரை பேச்சுன்னு போட்டாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு ஆபாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய போட்டு திமுக இழு தேர்தல். அதே போல காஞ்சிபுரத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நடேச முதலியாரை பற்றி விமர்சிக்கிற போது திமுக வந்து சந்தனம், காங்கிரஸ் என்றது சாக்கடைன்னு சொல்லி பேசினார். தினத்தந்தியில் எப்படி போட்டா, நான் சந்தனம், நடேச முதலியார் சாக்கடை, அண்ணாதுரை விமர்சனம்னு போட்டாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருந்த எதிர்ப்புகளை மீறி தான் திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இந்த
ஆக ஊடகங்களால் மட்டும் ஒரு இயக்கத்தை அழித்து விட முடியும் என்ற அதுக்கு உடைத்து காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். ஏன்னா பெரியாரையோ எங்களையோ எந்த பத்திரிகையும் அந்த காலத்தில் ஆதிச்சல. இன்னைக்கு கூட சில பேர் எல்லா பத்திரிகைகளுமே அண்ணா பெரியாருன்னு போட்டா கூட இன்னும் சில பத்திரிகை ஈவே ராமசாமி நாயக்கர் தான் போடுறாங்க, ஈவே ரன் தான் போடுறாங்க, பெரியாருன்னே போடுறது இல்லை. ஊரு உலகம் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா அண்ணான்னு தான் சொல்றோம். ஆனா அண்ணாதுறையும் தான் போடக்கூடிய பத்திரிகைகளும் இருக்கிறது. அண்ணாவுடைய புகழை ஒழிக்க முடியுதா? பெரியாருடைய பெருமையை அவர்களால் அழிக்க முடியுதா? ஆக அதெல்லாம் இப்படி ஒரு சில பேர் நடந்து கொள்வதால் ஊடகங்களோ பத்திரிகைகளோ ஒரு இயக்கத்துடைய வளர்ச்சியை அழித்து விட முடியாது. அதுக்கு திமுக ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதே போலதான் இப்போ போடுற சோசியல் மீடியாக்கள் எப்படி எப்படி செய்தி வருதுன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொய்யான செய்திகள் வருது, தவறான செய்திகள் போடுறாங்க. ஆனால் பார்க்க மக்கள் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது.